ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். காமாட்சியின் திருவிளையாடல் பாகம் 24. அனகாபுத்தூரில் தாய் தனக்கு தானே கும்பாபிஷேகம் நடத்திக்கிட்டா. இந்த பதிவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வெறும் கருவி தான். நாங்கள் எல்லாம் எங்களை ஆட்டு வச்சது நடத்திக்கிறது எல்லாம் அம்மா தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அதெல்லாம் முடிஞ்சாச்சு நல்லபடியாக அம்மாவுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அனகாபுத்தூருக்கு போய் மறுபடியும் ஒரு தடவை அம்மாவை பார்த்துட்டு வந்தோம். அப்போ என் மனசுக்குள்ளே தோணுச்சு, அம்மா தாயே, எனக்கு வயசாகிட்டே போதம்மா, இன்னும் எத்தனை காலம் வந்து உங்களை நான் பார்க்க போகிறேங்க, எனக்கே தெரியல தாயே அப்படின்னு என் மனசுக்குள்ளே நான் நினச்சிக்கிட்டு அவங்க பூசாரிக்கிட்டெல்லாம் பேசிட்டு நாங்கள் வந்துட்டோம். கொஞ்ச நாள் கழித்து என்னாச்சு, அங்கே பூஜை பண்ணுற பூசாரிக்கு உடல் நலம் சரியில்லாமல் போய் அவர் இறைவனடி சேர்ந்துட்டார். இப்போ அங்கே பூஜை பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டோம், நாங்கள் பூஜைலாம் யார் பண்ணுறதுன்னே தெரியலிங்க, யாராவது சாவியை கொடுத்தா திறந்து தீபம் ஏற்றுவாங்க, ஒரு பூ போடுவாங்க, இப்படி தாங்க போயிட்டுருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. இப்படி போயிட்டுருக்கும்போது அந்த சேடு ஒருத்தர் அந்த இடத்த கொடுத்து 20 வருஷம் ஆகுது கோயிலுக்கு. காமாட்சம்மா போயே 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கு முந்தையே நாகாத்தம்மா கோயில் கட்டி அவங்க வச்சுருந்தாங்க. அப்போ பிள்ளையார், முருகர், நாகாத்தம்மா மட்டும்தான் வச்சுருந்தாங்க. இந்த அம்மா போன பிறகு மேடையை கட்டி வச்சுட்டாங்க. எல்லாமே நல்லபடியாக தான் ஏதோ போயிட்டு இருந்தது. அப்படியே அம்மா 10 வருஷத்துக்கு மேலே அங்கேயே தான் இருந்துட்டாங்க. இதையும் கனவுல வந்து சொல்லி இதையும் நாங்கள் செய்து முடிச்சிட்டோம். இப்போ அவர் தவறிட்டார். இப்போ யாரும் பூஜை பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை. இதுக்குன்னு இடையில என்ன பண்ணிட்டாங்க அவங்கன்னா, வந்து சிவபெருமானை வச்சுட்டாங்க, ஐயப்பனை வச்சுட்டாங்க, வேம்பரசன், 5 தலை நாகப்பாசம், நவகிரகம், எல்லா சாமிங்களும் நிறைய வச்சுட்டாங்க. அவங்களும் கோயிலை சுற்றி நிறைய சாமிங்களெல்லாம் வச்சுட்டாங்க. இடத்த கொடுத்த சேடு என்ன பண்ணுறாரு, 20 வருஷம் கழிச்சு இப்போ வந்து எனக்கு இந்த இடம் வேணும், நான் ஃப்ளாட்ஸு கட்ட போகிறேன், உங்களுக்கு பக்கத்தில் இருக்க இடம் கொஞ்சம் கொடுக்குறேன், அங்கே நீங்கள் கோயில் கட்டிக்குங்க, சாமியெல்லாம் எடுத்துடுங்கோ அப்படின்றார். எல்லாம் போராடி பார்த்துருக்காங்க. பெண்களாச்சே என்ன பண்ணுறது, அவர் கூட இல்லையே, நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க கோயிலுக்குன்னு கொடுத்தீங்களாங்க, 20 வருஷம் ஆயிடுச்சேங்க, இப்போ இவ்வளோ சாமிங்களை வச்சுட்டு இருக்குமாங்க, நீங்கள் இப்போ வந்து இப்படி கேட்கலாமா, இது நல்லா இருக்கா, நியாயமா அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் போராடி பார்த்துருக்காங்க. சேடு ஒத்துக்கவே இல்லை. நான் இதெல்லாம் இந்த இடம் வந்தால் தான் எனக்கு சரிப்பட்டு வரும், பக்கத்துலேயே என்னுடைய இடம் இருக்குது, கொஞ்சம் தள்ளி தான், பக்கத்துலேயே தான் அது, அந்த இடம் கொடுக்குறேன்னாரு. இருந்தாலும் சாமியெல்லாம் எடுக்கணும் இல்லையா சொல்லிட்டு அவர் ஒரே பிடிவாதமாக நின்றுட்டு என்ன பண்ணிட்டாரு, யாகம் வளர்த்தி சாமியெல்லாம் எடுத்து ஒரு பெரிய தொட்டி கட்டி மொத்த சாமிங்களும் அதில் வச்சுட்டாங்க. அதில் வச்சுட்ட பிறகு எங்களுக்கு இந்த மாதிரி சொன்னாங்க, சேடு கோயிலை இடிச்சிட்டாருங்க, அந்த சேடுக்கு என்னாச்சோ தெரியல, கிறுக்கு பிடிச்சி போச்சு போடுறது அப்படின்னாங்க. ஆமாம், கிறுக்கு தான் பிடிச்சிருச்சு, என்ன பண்ணுறது, அவர் மண்டையில் போய் அவள் தாய் அமர்ந்துட்டா, கிறுக்கு பிடிக்க வச்சுட்டா, அங்கேருந்து அவள் கிளம்ப போகிறா போல இருக்கு. அந்த நேரம் வந்துடுச்சு தாய்க்கு. எப்படி கிளம்புவா வச்சுருந்தா, அதை அவன் அந்த தாய் செய்ய வேண்டிய லீலைங்களும் தனியாக திருவிளையாடலாம் நடத்திக்கிட்டு தான் இருக்கா. இது ஆகிப்போச்சு. எங்கள் வீட்டில் என்ன பண்ணாங்க, சும்மா இல்லாமல் அவங்க இடித்து வச்சுட்டாங்க, இதுக்கப்புறம் நாம் போய் அம்மாவை எடுத்துகிட்டு வந்து எங்கேயாவது கோயில் கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் அம்மாவை காமாட்சி அம்மாவை, துர்காம்பா, பலிபீடம் இது வரைக்கும் எடுத்துக்கிட்டு இவங்க வராங்க. ஸ்ரீராமச்சந்திர பிரபு கூட மனித வடிவத்தில் தான் திரேதாயுகத்தில் 14 வருடம் வனவாசம் இருந்தார். துவாபர யுகத்தில் கூட பஞ்சபாண்டவருங்கள்லாம் மனித வடிவத்தில் தான் 12 வருஷம் வனவாசமும் 1 வருஷம் அஜ்ஞானவாசமும் இருந்தாங்க. ஆனால் தெய்வமே இப்படி அங்கங்கே போய் இருக்கிறத இந்த கலியுகத்தில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த தாயின் நடத்துகிற திருவிளையாடலை தாய் இருக்கக்கூடிய இடமா ரெட்டேரிக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஓட்டு வீட்டில் வச்சுருக்காங்க. எங்கள் பசங்க அன்றைக்கெல்லாம் தூங்கவே இல்லை. அம்மா அங்கே இருந்திருந்தால் கூட அவங்க பக்கத்தில் கோயில் கட்டி வச்சுருப்பாங்கம்மா, கோயில் கட்டுறேன்னு இந்த அம்மாவை தூக்கின்னு வந்து இருக்கக்கூடாத இடத்துலலாம் இந்த அம்மா இவர் வச்சுட்டாருமா, என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாய் 3வது இடத்துக்கு வந்திருக்கா. முதல் தாம்பரம், 2வது அனகாபுத்தூர், இப்போ ரெட்டேரிக்கு அந்த பக்கமாக அந்த இடம் தெரியல, ரெட்டேரிக்கு அந்த பக்கமாக ஒரு வீட்டில் வச்சுருக்காரு. இனி காமாட்சி அம்மன் திருவிளையாடல் தொடரும்.